வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு சொரக்காய் கூட்டும் வெண்டைக்காய் வறுவலும். பிகினர்ஸ் கூட அதை ட்ரை பண்ணலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாசிப்பருப்பு ஊற வச்சு நான் எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறலாம். பாசிப்பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இதில் 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ பருப்பு வேக வச்சாச்சு, சாதமும் வடிச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ அந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கணும். கடுகு, வெந்தயம் சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சு இல்லை வெங்காயம் சேர்த்துக்குங்க. அதை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட கொஞ்சம் தக்காளி. வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நான் சொரக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறலாம். சொரக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள், ஏற்கனவே பருப்பில் நம்ம உப்பு போட்டு தான் வேக விட்டுருக்கோம். இப்போ கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சொரக்காய் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய பாசிப்பருப்பு சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டு இறக்கிக்கலாம். அடுத்து நம்ம இப்போ வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே ஃபேனில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதில் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சது, வெங்காயம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 2 மிளகாய் காரத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கம்மியாக ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதையுமே நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ அதையுமே வச்சு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாத்தூள். இப்போ நம்மளுடைய வெண்டைக்காய் வறுவலும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. சொரக்காய் பாசிப்பருப்பு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய அருமையான சொரக்காய் பாசிப்பருப்பு கூட்டும் வெண்டைக்காய் வறுவலும் ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.